இருக்கக்கூடிய அத்தனை பேருக்கு வணக்கங்களை கூறி தோழர் எஸ்என் குடும்பத்தாருக்கு எனது ஆழ்ந்த அனுதாபங்களை திண்டுக்கல் மாவட்ட விவசாய சங்கத்தின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன். முதலாக எஸ்என் அவர்களை அவர் முற்றுகை போர் பயணத்தை நடத்தி கொண்டிருக்கும் பொழுது எங்களது கிராமத்திலே வந்து ஒரு நாள் தங்கியிருந்தார். அன்றுதான் அவரை நான் முதலிலே சந்தித்தேன். அவரோடு முத்துராஜ் என்ற எங்கள் மாவட்டத்தை சேர்ந்தவரும் பயணம் செய்தார். அப்பொழுதுதான் இந்த இயக்கமும் இந்த கட்சியும் எனக்கு அறிமுகமானது. அதனுடைய அடிப்படையிலே உருவாக்கப்பட்டதுதான் திண்டுக்கல் மாவட்ட விவசாய சங்கம். கட்டுப்படியான விலை, கடனில்லாத விவசாயம் என்ற நோக்கத்தோடு நாங்கள் செயல்பட்டு கொண்டிருக்கிறோம். இன்றைய சூழலிலே கம்யூனிஸ்டுகளும் பெரியாரிஸ்டுகளும் காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து சக்திகளும் ஒன்றாக இருப்பது மகிழ்ச்சியாக இருக்கிறது. அதற்கான விலையை தோழர் எஸ்என் போட்டிருக்கிறார். அவருக்கு எங்களுடைய செவ்வணக்கத்தையும் அஞ்சலியையும் கூறி எனது வார்த்தைகளை நிறைவு செய்கின்றேன். நன்றி. நன்றி தோழர். அடுத்து தோழர் பாவன் சங்கர். தோழர் எஸ்எனுக்கு சிவப்பான செலுத்துகிறேன். உங்கள் அனைவருக்கும் நன்றியுடன் கூடிய வணக்கம் சொல்கிறேன். தோழர் எஸ்என் என் வாழ்க்கையில் மிகவும் நெருக்கமானவர். 70களின் தொடக்கத்தில் சிபிஐஎம்எல் நிலங்குசா தலைமையிலான சிபிஐஎம்எல் லிபரேஷன் அந்த அமைப்பை டென்ஷனை பொறுப்பாளராக இருந்தேன். அப்பொழுது நாங்கள் தலைவரவு கட்சியாக இருந்தோம். டென்ஷனை பொறுப்பில் தலைவரவு ஒழுங்கர் ஊழியராக நான் செயல்பட்டேன். அப்பொழுதெல்லாம் கடுமையான அடக்குமுறை, காவல்துறை அடக்குமுறை இப்படி எப்படி என்று சொல்ல முடியாது. வீட்டில் விவசாய பிரசனங்கள் எது இருந்தாலும் கைது செய்யப்படுவார்கள். அதுபோல் நானும் தலைவர் வாழ்ந்தேன். அந்த நேரத்தில் அதாவது ஒரு பிரதி எடுக்க யாராவது அரசாங்க வீட்டை கொடுத்திருந்தால் அவர்கள் பிடிபட்டால் அவர்கள் விரல்கள் ஒழிக்கப்பட்டது. அப்படிப்பட்ட ஒரு காலத்தில் டென்ஷனை பொறுப்பாளனாக இருக்கிறேன் என்றால் யோசித்து பாருங்கள். அப்பொழுது ஒரு கூட்டம் எஸ்என் அவர்கள் வீட்டின் கூட்டம் தலைவர்களுக்கு உறுப்பினர்கள் கொண்ட கூட்டம் வந்தது. அந்த கூட்டத்திற்கு அந்த குடும்பம் மட்டுமல்லாமல் பீச்சில் ஒர்க்கர்ஸ் அத்தனை பேரும் அதற்காக பம்பரமாக சுற்றுகிறார்கள். சுற்றி வேண்டிய பாதுகாப்பு, உணவு மற்றதெல்லாம் மேற்பாடு பண்ணுகிறார்கள்.